வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நம்ம ரேஷன் ஷாப்ல வாங்கக்கூடிய புழுங்கரிசி பச்சரிசி யூஸ் பண்ணி நல்லா சாஃப்டான இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த இட்லி சாஃப்டா இருக்கிறது மட்டும் இல்ல, நமக்கு ரொம்ப எக்கானமியாவும் இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த ரேஷன் கடையில புழுங்கரிசியும் பச்சரிசியும் நமக்கு ஃப்ரீயா தான் கிடைக்குது. நம்ம உளுந்து மட்டும் வாங்கினாலே போதும். அருமையா நம்ம மாவு ரெடி பண்ணிட்டு அதுல இட்லி, தோசை, ஊத்தப்பம், பணியாரம் எல்லாமே பண்ணலாம். இட்லி நல்லா வெள்ளையா சாஃப்டா டேஸ்டாவும் வரும். தோசை பண்ணோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வரும், இல்ல சாஃப்டாவும் நம்ம பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து இந்த ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 12:1 அப்படிங்கிற ரேஷியோல நம்ம பண்ண போறோம். மாவு வந்து நிறைய காணும், அதே நேரம் நல்லா சாஃப்டாவும் இருக்கும். நம்ம கடையில இட்லி அரிசி வாங்கி இட்லி பண்ணும் போது எந்த அளவுக்கு சாஃப்டா வருமோ அதே அளவுக்கு சாஃப்டா இந்த இட்லியும் வரும். சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணோம்னா இந்த ரேஷியோலயே இட்லி வந்து சூப்பரா வரும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த ரேஷன் பச்சரிசி புழுங்கரிசி யூஸ் பண்ணி சாஃப்டான இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டம்ளர்ல ரேஷன்ல கொடுக்கக்கூடிய புழுங்கரிசி நான் எடுத்துட்டு இருக்கேன். அளந்து நம்ம 8 கப்பு எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7. இப்ப பாருங்க, டோட்டலா நம்ம 8 கப் எடுத்துட்டு இருக்கோம். ரேஷன்ல கொடுக்கக்கூடிய பச்சரிசி இதே டம்ளர்ல நம்ம அளந்து எடுத்துக்கணும். 1 2 3 4. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணணும். நார்மலா கடையில வாங்குற புழுங்கரிசியை நம்ம இட்லிக்கு ஊற வைக்கும் போது எப்படி வாஷ் பண்ணுவோமோ அதை விட 2-3 தடவை அதிகமாவே வாஷ் பண்ணணும். இந்த அரிசி வந்து நல்லா பளிச்சுன்னு நல்லாவே இருக்கு. ஒருவேளை ரொம்ப டார்க்கா ஒரு ப்ரௌன் கலர்ல இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வெள்ளையா வந்துடும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதே டம்ளர்ல 1 டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதையும் நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இது எல்லாம் இப்ப நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். உளுந்து வெந்தயம் 4 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. இந்த உளுந்து வெந்தயத்தை வந்து ஒரு அரை மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அரிசியும் பாருங்க நல்லா ஊறி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கிரைண்டர்ல இந்த உளுந்து வெந்தயத்தை போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி எல்லாம் அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு அவல், இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு ஊறிடும். அவல் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நான் ஊற வச்சிருக்கேன். இது ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள உளுந்து அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம கிரைண்டர் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்கிற உளுந்து வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்ல ரொம்ப தண்ணி சேர்க்காம இந்த உளுந்தை மட்டும் போட்டோம் அப்படின்னு நல்லா மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அரைச்சோம்னா நல்லா பொங்கி வரும். உளுந்து வெந்தயம் சைட்ல எல்லாம் ஒட்டி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுட்டு அரைக்கணும். இது கொஞ்சம் மசியட்டும். இப்ப பாருங்க, இந்த மாவு வந்து நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உளுந்து ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை நல்லா அப்படி தெளிச்சு விடணும். ஒரு 2 கையளவுக்கு இப்படி தெளிச்சு விட்டுக்கலாம். உளுந்து பாருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு ஒரு 1/4 மணி நேரம் அரைச்சிருக்கேன். மாவு நல்லா நுரைச்சி பிளஃபியா அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கு. இந்த மாவை நம்ம ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். அரைச்ச உளுந்து மாவை நான் ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு இருக்கேன். நம்ம ஊற வச்சிருக்கிற அவல ஃபர்ஸ்ட் கிரைண்டர்ல சேர்த்துருவோம். கொஞ்சமா தண்ணி விட்டுருவோம். அவல் வந்து நல்லா மசியட்டும். அவல் நல்லா ஊறி இருக்கிறதுனால 2 நிமிஷத்துல நல்லா மசிஞ்சிடும். அவல் மசிஞ்சதும் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துப்போம். அரிசி அரைக்கும் போது அதிகமான தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நம்ம இட்லி அரிசியோட பச்சரிசியும் சேர்த்திருக்கோம். அப்படிங்கறனால பச்சரிசி வந்து ரொம்ப தண்ணி தாங்காது. பாருங்க, அரிசியை ஃபுல்லா கிரைண்டர்ல சேர்த்துட்டேன். ரொம்ப தண்ணி சேர்க்காம அளவா பார்த்து சேர்த்துட்டு ஃபைன் ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, அரிசியும் அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஃபைன் ரவா பதத்துக்கு அரைச்சிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி அரைக்கணும். மாவும் வந்து கெட்டியா அரைச்சிருக்கேன் பாருங்க. இதையும் வந்து நம்ம உளுந்து அரைச்சு எடுத்திருக்கோம் இல்லையா, அதே பாத்திரத்துல எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச உளுந்து மாவையும் அரிசி மாவையும் இந்த பாத்திரத்துல எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பை வந்து நல்லா இந்த மாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு பாருங்க இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும். ஏன்னா நம்ம பச்சரிசி சேர்க்கறதுனால மாவு நீத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்ப ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி மாவு வந்து நல்லா ஃபோமெண்ட் ஆகும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி ஓரங்களை ஒட்டி இருக்கிற மாவை நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 6ல இருந்து 8 மணி நேரம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம்.
நம்ம மாவு அரைச்சி வச்சு 6 மணி நேரம் ஆயாச்சு. எந்த அளவுக்கு ஃபர்மெண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் காமிக்கிறேன். மாவு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. இந்த மாவை யூஸ் பண்ணி நம்ம இட்லி, தோசை, ஊத்தப்பம், பணியாரம் எல்லாமே பண்ணிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பபுளா ஏரியா சூப்பரா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. மாவோட கன்சிஸ்டன்சியும் பாருங்க நல்லா கெட்டியா இருக்கு. நம்ம கெட்டியா தான் அரைச்சிருக்கோம். நம்ம இட்லி இப்படியே பண்ணிக்கலாம். தோசை பண்ணும்போது கொஞ்சம் மாவுல தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம தேவையான அளவு மாவை ஒரு பவுல்ல எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 4-5 நாள் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல துணி போட்டு இட்லி பண்றேன். இதே நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்ல குக்கர்ல பண்ற மாதிரி குக்கர் இட்லி அந்த பிளேட்லயும் நம்ம பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு மாவை எடுத்துட்டு மிச்ச மாவை நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணும். இப்ப மூடியை போட்டு மூடிடுவோம். இந்த இட்லி வேகிறதுக்கு நமக்கு 8ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 7-8 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா ஸ்டீம் வருது. அந்த இட்லி வெந்த வாசனையும் வருது. இப்ப மூடியை திறந்து பார்த்துடலாம். பாருங்க சூப்பரா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லேசா தண்ணியை தெளிச்சு விட்டுருவோம். 1 நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா அழகா ஒட்டாம வரும். துணி அப்படிங்கறனால பின்னாடி சைடு லேசா அப்படி தண்ணியை தெளிச்சுட்டு எடுத்தோம்னா ஒட்டாம வந்துடும். பாருங்க ஈஸியா அழகா ஒட்டாம நல்லா எடுக்க வருது. துணியும் பாருங்க கிளீனா வந்திருக்கு. இட்லியும் பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டா இருக்கு. இந்த போர்ஸ் அப்படியே உங்களுக்கு தெரியும். நல்லா கொதிக்குது, சூடா இருக்கு. நல்லா பஞ்சா இருக்கு பாருங்க. மெத்துன்னு இருக்கு. ரேஷன் அரிசிலையும் இந்த மாதிரி அளவுகள்ல இப்படி அரைச்சோம்னா சூப்பரான இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தப்பம் எல்லாமே பண்ணலாம். உள்ளே நான் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இன்னும் ஆவி பறக்குது பாருங்க. நல்லா பஞ்சா அருமையா வந்திருக்கு. ரேஷன் புழுங்கரிசியும் ரேஷன் பச்சரிசியும் யூஸ் பண்ணி சாஃப்டான இட்லி சர்விங்க்கு ரெடி. ரேஷன் அரிசியில சூப்பரா இட்லி ரெடி பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கறதும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப இந்த இட்லியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இன்னைக்கு தேங்காய் சட்னி, நம்ம சாம்பார் ப்ரீமிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுல டக்குன்னு ஒரு சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இந்த சாம்பார்ல தொட்டு இந்த இட்லியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அருமையா இருக்கு. செம்ம சாஃப்டா இருக்கு. ரேஷன்ல வாங்கின அரிசியில தான் நம்ம இட்லி பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம சொன்னாதான் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்பவே அருமையா இருக்கு. நான் இன்னைக்கு இட்லி மட்டும் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். எப்பயும் நம்ம அந்த இட்லி மாவுல பண்ணக்கூடிய எல்லா டிஃபனுமே இந்த மாவுலயும் நம்ம பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி ஒரு 4-5 நாள் வரைக்கும் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த 12:1 ரேஷியோல இந்த இட்லி பாருங்க எவ்வளவு மெத்துன்னு செம்ம சாஃப்டா வந்திருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நீங்க இந்த ரேஷன் அரிசியில இந்த இட்லியை நீங்க பண்ணி பாருங்க. செம்ம சாஃப்டா செம்ம சூப்பரா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.